அன்பிற்கினிய தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பேச போகிறது இனாம் நிலங்கள். இனாம் நிலம்னு பழைய ரெக்கார்டில் அரசு ஆவணங்களில் அனைத்துலையும் இருக்குது. அப்படின்னா என்ன இனாம் நிலம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. இனாம் நிலம்னா மன்னர்களும் ஜமீன்கள், பெரிய நில உடைமையாளர்கள், அன்னைக்கு இருந்த அரசு செட்டப், அந்த அரசு மெத்தட், அவங்க டாக்ஸ் ஃப்ரீ லேண்டா கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் இனாம் நிலங்கள்னு பேர். அதாவது இனாம் நிலங்கிறது கோயில்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, மடங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அரசு வேலைகளில் இருந்தவங்களுக்கு இனாம் நிலங்களை கொடுத்துருக்குறாங்க, படை வீரர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அரசு துறையோட அந்த மன்னர்களோட நெருக்கமான இருந்தவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அரசு அந்த மன்னருக்கு அந்த ஜமீனுக்கு பிடித்தவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதான் டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட், அதுக்கு வரி கட்ட தேவையில்லை அப்படிங்கறதான் இனாம் நிலங்களுடைய விஷயங்களே. இப்போ இனாம் நிலங்கள்ல பல வகைகள் இருக்குது. அதாவது தேவதாய இனாம், தர்மதாய இனாம், அதாவது படைவீரர் இனாம், மானிய நிலங்கள், மங்கள நிலங்கள், அகரகாரத்துக்கு கொடுக்கப்பட்ட மங்கள நிலங்கள், இப்படி எல்லாமே இனாம் நில சாசனங்கள்ல தான் வருது. அப்போ நாம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னோட, உடனே இனாம் நிலம் அப்படின்னோடனே அது கோயில் நிலம், மடத்து நிலம், அது உங்களுக்கு பட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு யாரை சொல்லுவா? ஒரு கிராம நிர்வாக அலுவலரோ இல்ல தாசில்தாரோ இல்ல கலெக்டர் கூட அப்படி சொல்லுவாங்க. ஆனா நாம ஆய்வு செய்து பார்க்க வேண்டியது இருக்குது. இனாம்லாம் என்ன வகையான இனாம்? அப்ப கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட தேவதாய இனாமா, இல்ல மடங்களுக்கு வழங்கப்பட்ட, அதாவது தர்ம காரியங்களுக்காக வழங்கப்பட்ட தர்மதாய இனாமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? பழைய ஆவணங்களை பிரிட்டிஷார் உருவாக்கின ஓஎஸ்ஆர் செட்டில்மெண்ட், எஸ்எல்ஆர் செட்டில்மெண்ட், இந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஆவணங்களை வைத்து நம்ம ஆய்வு செய்யணும். இல்லாட்டி எந்த இனாம், இப்ப கோயில் இடத்துல இருக்கிறோம், கோயில்காரங்க இது எங்க சொத்து அப்படின்னு சொல்றாங்கன்னா கோயிலே நம்ம கேட்கலாம். அப்ப உங்க சொத்துனா எந்த மன்னர் எப்ப இனாம் நிலமா கொடுத்தாரு உங்களுக்கு, அதுக்கான டாக்குமெண்ட் கொடுங்க, அதுக்கான ஆவணம் கொடுங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். அப்போ இனாம் சாசன நிலம் என்பது சொல்லிட்டாலே அது கோயில் இடம் அப்படின்னு முடிக்கவே வரக்கூடாது. அது என்ன வகையான இனாம்னு பார்க்கணும். அதை நம்ம ஆய்வு செய்துதான் அது இனாம் விஷயங்களை போகணும். இனாம் சாசன நிலங்கள்ல இன்னைக்கு தேவதாய தர்மதாய இனாம் நிலங்கள்ல இருந்தவங்களுக்கே அரசு செட்டில்மெண்ட் கொடுத்துருக்குது. இப்போ மயிலாடுதுறை பெரிய கோயில் இருக்குதுன்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த பெரிய கோயில்ல சுத்தி உள்ளவங்க எல்லாருக்குமே கோயில் இடம் தானே அது, நீங்க பட்டாவா இருப்பாங்க. அப்போ இனாம் சாசன நிலங்களையும் அரசு செட்டில்மெண்ட் செஞ்சிருக்குது. எப்படி செட்டில்மெண்ட் செஞ்சிச்சு அப்படின்னா, அந்த நிலத்திற்கான மதிப்பீடை, அதாவது தொகையை அரசு நிர்ணயிச்சு அந்த பயனாளிகளுக்கு அவங்கள்ட்ட இருந்து அந்த தொகையை மாத தவணையாகவோ இல்ல வருட தவணையாகவோ வாங்கி அந்த கோயில் நிர்வாகத்துக்கு ஒப்படைத்து அதன் மூலியமாக, அதாவது நில உரிமை உடைமை வழங்குதல் சட்டத்தின்படி 1971, 72 சட்டத்தின்படி அவங்களுக்கு பட்டாக்களை வழங்கி இருக்குது. அது ஒரு செட்டில்மெண்ட் ஆக்ட். இன்னைக்கு ஹெச்ஆர்என்சி போர்டு என்ன செய்யும்? அந்த பட்டாக்கள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு ஓலை அனுப்புறது வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஹெச்ஆர்என்சி போர்டு. ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குது? அரசு அவங்களுக்கு பணத்தை, அரசோ இல்ல அந்த பயனாளியோ ஏற்கனவே அவங்கள்ட்ட அந்த கோயிலுக்கோ இல்ல அந்த மடத்துக்கோ பணத்தை கொடுத்துருக்காங்க, அந்த சொத்துக்கு கொடுத்துதான் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கறது முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய கடைவீதிகள் இருக்கக்கூடிய சிறு கடைகள், வீடுகள் அனைத்திற்கும் இந்த ஹெச்ஆர்என்சி போட்டு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நிலுவைத் தொகை இருக்குது, நீங்க பணம் கட்டணும், இல்லைன்னா நீங்க காலி பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல வழக்கு போடுறாங்க. அதனால நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, கிளியரா கவுண்டர் கொடுக்கறதுக்கு தயாராகணும் அப்படிங்கறத என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.